எஸ்ஐபி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகிறது எஸ்ஐபி. இதே மாதிரி நேர் ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி. இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ல இருந்து மாதம் மாதம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் வந்து நான் பென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, இன்னைக்கு எனக்கு 25 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். மாதம் 10,000 ரூபாய் நான் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன். 2வது வருஷத்துலேருந்து ஒரு 10% மட்டும் அதிகப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது 15 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ மாதம் நமக்கு 50,000 ரூபாய் பென்ஷன் வேணும் அப்படிங்கிறனால நம்ம 40 வயசு ரீச் ஆகிருக்கும் போது அங்கிருந்து நம்ம எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற முறையில் மாதம் மாதம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 50,000 ரூபாய் வாங்கிக்கலாம். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரௌண்ட் 6% இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 50,000 ரூபாய் வாங்கலாம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து இன்ஃப்ளேஷனோட சேர்த்து வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து 6% வந்து அதிகமாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த 30 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மாதம் 50,000 ரூபாய் இன்ஃப்ளேஷனோட சேர்த்து எடுக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,76,00,000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த பீரியடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4,50,00,000 கோடி ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஒன் வே ஆஃப் எஸ்டபிள்யூபி நம்ம வந்து பண்ணுறது. இதே 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்படி எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1 கோடி ரூபாய் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே நான் வந்து இந்த பென்ஷன் இதில் எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி நம்ம அதில் பென்ஷன் வாங்கிக்கலாம். இது 2வது முறை. 3வது முறை பார்த்தீங்கன்னா இப்போ நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 15 வருஷம் அப்படிங்கிறத என்னோட டைம் பீரியட் வச்சிருக்கேன். பட் என்னோட கோல் என்ன, நான் 1 crore ரீச் பண்ணணும். அப்போ என்னன்னா நீங்கள் 15 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ எஸ்ஐபி கட்டிகிட்டே இருக்கீங்க, நடுவில் வந்து உங்ககிட்ட ஏதாவது பணம் வருது, ஒரு லம்சம் மணி வருதுன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அடிஷனலாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போ இந்த 1 crore நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்தே நீங்கள் எஸ்டபிள்யூபி முறையில் மாதம் மாதம் வந்து நீங்கள் பென்ஷன் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வருஷம் நீங்கள் அதே மாதிரி வாங்கிக்கலாம். எண்ட் ஆஃப் த பீரியடில் உங்களுக்கு 4,50,00,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 3 விதத்தில் எப்படி வேணாலும் நம்ம எஸ்டபிள்யூபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.